வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓட்ஸில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸ் புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் ரெகுலர் புட்டை விட இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஓட்ஸ்லேயே ஹோல் கிரெயின் ஓட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ். இப்போ ஓட்ஸை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா ஒரு வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அகாரோட பிளெண்டர். இதில் 2 விதமான பிளேட்ஸும் 2 விதமான ஜார்ஸும் வருது. ஒன்று வெட் கிரைண்டிங்க்கு, இன்னொன்று ட்ரை கிரைண்டிங்க்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோ நம்மளோட ஓட்ஸ் பவுடர் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் பெசர ஆரம்பிங்க. தண்ணி தெளிக்க தான் செய்யணும், ஊற்றிடாதீங்க. இப்போ புட்டு மாவு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இது எல்லா புட்டு மாவுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா அப்படியே நிற்கணும். உடச்சி விட்டாலும் இந்த மாதிரி உதிரி ஆகணும். இந்த மாவை நீங்கள் இப்படியே வேக விடலாம், நல்லாவே வரும். பட் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுங்க, செம்ம சாஃப்டாக வரும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பல்ஸ் பண்ணி எடுங்க, அதுவே போதும். இதோ நம்மளோட புட்டு மாவு ரெடி. அங்கங்கே கட்டியாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் உடச்சி விட்டுருங்க. புட்டு மாவோட நம்மளுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் வேணும். இப்போ நம்ம புட்டு குடத்தில் வைக்க போகிறதில்ல, நார்மல் கிண்ணத்தில் தான் வைக்க போகிறோம். கிண்ணத்தில் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ புட்டு மாவை ஃபில் பண்ணி ஷேப் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சமப்படுத்துங்க, ரொம்ப அமுக்கிற வேண்டாம். இதை நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். நான் இங்கே அகாரோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஸ்டீமரும் அட்டாச் ஆகி வருது. நான் அந்த ஸ்டீமரை தான் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். நீங்கள் தாராளமாக இதை இட்லி தட்டிலே கூட வேக வைக்கலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கலாம். இதோ நல்லா சுட சூப்பராக ஓட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இனிப்பாக சாப்பிட்ணுன்னா சர்க்கரையும் வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது கடலைக்கறி. இன்றைக்கி வீடியோவில் நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.